Hey guys, welcome to Mul's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிறிஸ்பியான சீஸியான பிரெட் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொத்தமல்லி இலைகள் 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கி எடுத்துக்கங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், பிரெட் ஸ்லைஸ் 1 எடுத்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் நிறைய ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சு நடுவில் ஒரு சீஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருண்டை பிடிச்சு வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் இதில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப இதை பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்கை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கோட் பண்ணி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை ஆயில் சூடானதும் ஆயிலில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான சீஸியான பிரெட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.